தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் தாவேகா பிரமுகர்களிடம் சரமாரியாக கேள்விகளை கேட்டு துவம்சம் செய்த இடும்பாவனம் கார்த்திக் அதே விவாதத்தில் கலந்து கொண்ட செந்தில்வேல் அடுத்த கேள்வி தன்னிடம் திருப்பி விடுமே என்ற பாணியில் வாயடைத்து பார்த்து கொண்டிருந்தார். காங்கிரஸ் ஊழல் கட்சியா இல்லையா? காங்கிரஸ்ல வாரிசு அரசியல் இருக்கா இல்லையா? இருக்கு. காங்கிரஸ்ல அதாவது காங்கிரஸ் ஊழல் கட்சியா இல்லையா? அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா? என்ன ஒரு அமைப்போ, நான் சொல்றது என்ன ஒரு வாதங்களோ, இவர் சொல்ற வாதங்களோ, இவர் சார் சொல்ற வாதங்கள் எல்லாமே மக்கள் பார்க்கறாங்க. அரசியல் என்ன வரல, போன அரசியல் என்ன, அடுத்து நடக்க போகின்ற அரசியல் தெரியும். அவர்கள் முடிவெடுப்பார்கள். அதுதான் சொல்றது. வரல தமிழக என்ன தெரியும் வரலாறு? என்ன தெரியும் சொல்லுங்க. 1980 என்ன தோத்து போச்சு சொல்லுங்க. எம்ஜிஆர் தான் தேர்தல் தோத்து போனாங்க. இல்ல இப்ப நீங்க அதாவது இந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். மக்கள் சொல்றாங்க. உடனே பிரச்சனை. அவர் வரலாறு தெரிய மாட்டேங்குது, யாரும் தெரிய மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது. விஜயின் அரசியல் பிரவேசம் அவரது ரசிகர் பட்டாளத்தின் ஆதரவை மையமாக கொண்டு இருப்பதாக தோன்றுகிறது. இது ஒரு பலமாக இருந்தாலும் அரசியல் என்பது வெறும் பிரபலத்தன்மையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வெற்றி பெற முடியாது. மக்களின் உண்மையான பிரச்சினைகளை புரிந்து அவற்றுக்கு நடைமுறை தீர்வுகளை முன்வைக்க வேண்டும். ஆனால் விஜயின் பேச்சுக்களும் செயல்பாடுகளும் இதுவரை உணர்ச்சிகரமான முழக்கங்களுக்கு அப்பால் செல்லவில்லை. மேலும் அவரது கட்சியின் நிதி ஆதாரங்கள் மற்றும் அரசியல் கூட்டணிகள் குறித்து வெளிப்படைத்தன்மை இல்லாதது அவரது நோக்கங்கள் மீது சந்தேகத்தை எழுப்புகிறது. விஜயின் பேச்சுக்கள் சீமானின் பழைய உரைகளை ஒத்திருப்பதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். 2025 ஏப்ரல் மதுரை மாநாட்டில் விஜய் டிஎம்கேவின் பிஜேபிக்கான இரட்டை நிலைப்பாட்டை விமர்சித்த போது அது சீமானின் 2016 இருந்து பேசி வரும் கருத்துக்களை ஒத்திருந்தது. டிஎம்கே எதிர்க்கும் போது கடுமையாக, ஆளும் போது சபலமாக என்ற விஜயின் வார்த்தைகள் சீமானின் உரைகளை வெர்பட்டிம் ஒத்ததாக. சீமானின் அரசனின் விதை கதை விஜயின் 2025 பேச்சில் தோன்றியது. இது காபி பேஸ்ட் பாலிடிக்ஸ் என்ற விமர்சனத்தை தூண்டியது. இருப்பினும் விஜய் ரசிகர்கள் இதை பொதுவான ஓமைகள் என்று நிராகரிக்கின்றனர். அரசியல் விமர்சகர்கள் விஜயின் இந்த அணுகுமுறை அவரது கொள்கை தெளிவின்மையை வெளிப்படுத்துவதாக கூறுகின்றனர். குறிப்பாக திராவிடமும் தமிழ் தேசியவாதமும் இரு கண்கள் என்ற அவரது கூற்று சீமானால் முரண்பாடு என்று சாடப்பட்டது. மறுபுறம் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தமிழ் மக்களின் பிரச்சினைகளை மையப்படுத்தி தெளிவான கொள்கைகளுடன் செயல்பட்டு வருகிறது. சீமான் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு தமிழர்களின் உரிமைகள், பண்பாடு, மொழி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். அவரது பேச்சுக்கள் உணர்ச்சிகரமாக இருந்தாலும் அவை மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டவை. விவசாயிகளின் உரிமைகள், கல்வி, மொழி உரிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுயசார்பு ஆகியவை அவரது முக்கிய நிலைப்பாடுகளாக உள்ளன. சீமானின் மிகப்பெரிய பலம் அவரது நேர்மையும் அரசியல் தொடர்ச்சியும் ஆகும். பல ஆண்டுகளாக எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சிகளுடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து நின்று தேர்தலில் போட்டியிட்டு வருகிறார். இது அவரது கொள்கைகளில் உறுதியையும் மக்களுக்கான உண்மையாக உழைக்கும் மனப்பான்மையையும் காட்டுகிறது. மேலும் நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் மற்றும் பெண்களை அரசியல் களத்தில் ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் 50% பெண்களுக்கு வாய்ப்பு வழங்குவது சமூக நீதிக்கு அவர்கள் அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. விஜயின் அரசியல் பயணம் இன்னும் ஆரம்ப நிலையில் இருக்கிறது. ஆனால் அது தெளிவற்ற தன்மையுடனும் பிரபல தன்மையை மட்டுமே சார்ந்து இருப்பதாகவும் தோன்றுகிறது. மறுபுறம் சீமான் தனது அரசியல் பயணத்தில் தெளிவான கொள்கைகளுடனும் மக்களின் பிரச்சினைகளை மையப்படுத்திய அணுகுமுறையுடனும் செயல்படுகிறார். விஜயின் கட்சி ஒரு புதிய முயற்சியாக இருக்கலாம், ஆனால் அது இன்னும் மக்களின் நம்பிக்கையை பெறவில்லை. ஆனால் சீமானின் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்து வருகிறது. முடிவாக தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலம் மக்களின் உண்மையான பிரச்சினைகளை புரிந்து அதற்கு நடைமுறை தீர்வுகளை முன்வைக்கும் தலைவர்களை சார்ந்து உள்ளது. இந்த வகையில் சீமானின் அரசியல் பயணம் விஜயின் அரசியல் முயற்சியை விட மக்களுக்கு நெருக்கமாகவும் நம்பிக்கை அளிப்பதாகவும் உள்ளது.